வரை போகலாம் என்று சொல்ல வேண்டும் என்றுதான் விடாமல் கேட்டேன் போதும் என்று சொல். Hey guys, welcome to Anita Sampath Vlogs. ரீசெண்டாக நாங்கள் சென்னையிலேருந்து மதுரைக்கு ரோட் ட்ரிப் போயிருந்தோம். ஸோ மதுரையில் நாங்கள் எத்தனை நாள் இருந்தோம், அங்கே என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த மதுரை சீரீஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி சென்னையோட அவுட்டரில் இருக்கக்கூடிய 99 கிலோமீட்டர் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்க்கு வந்தோம். இங்கே ஒரு சின்ன டீ பிரேக்காக நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த இடத்துக்கு வந்து நான் ஆல்ரெடி ஃபியூ டைம்ஸ் வந்திருக்கேன். அண்ட் இங்கே வந்து ஃபுட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்சோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. முடக்காத்தான் சூப் வச்சுருந்தாங்க. அண்ட் குடிநீர்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் டின்னர் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் கிடச்சிது. அண்ட் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன்டிக்கான பாத்திரங்கள்லாம் கூட வச்சுருந்தாங்க. அண்ட் ஒரு சின்ன ஷாப்குள்ளே வந்து எல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அரிசியும் வந்து வச்சுருந்தாங்க. குதிரைவாலி, சீரக மிட்டாய், பனிவரகு, திணை, குருவை, 60ஆம் குருவை, பூங்கார், கருங்குருவை, கருஞ்சீரகம், நவரா, தூயமல்லி, குடவாழை, ஆத்தூர் கிச்சிலி சம்பா, கருப்பு கவுனி, நாட்டுக்கம்பு, சாமை, இந்த மாதிரி நிறைய அரிசியோட வெரைட்டிஸும் அந்தந்த அரிசி என்னென்ன விஷயங்களுக்கு நமக்கு உடலுக்கு உதவுது அப்படிங்கிறத பற்றியும் அதில் எழுதியிருந்தாங்க. அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது பார்க்குறதுக்கே. இந்த டீ பிரேக்கில் ஒரு நல்ல சூடான டீ குடித்தோம். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து அந்த முடக்கத்தான் சூப் எப்படியாவது ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ நம்ம இருக்க இடம் பேர் வந்து என்னன்னு எனக்கு தெரியாது. விக்கிரவண்டி டோல் தாண்டி நிற்கிறோம். அப்படியா? ஓகே. ஸோ நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து அனிதாவோட விளாகில் மீட் பண்ணுற விளாகில் சொல்லியிருப்பேன். எங்கே இருக்கோம் அப்படின்னா இந்த யூசுப் பிரியாணின்னு சொல்லிட்டு விக்கிரவண்டி டோலுக்கு அப்புறம் கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்குது. எனக்கு இது இந்த இடம் வந்து இப்போ நான் வர்றது 3ஆவது டைம் வரேன். நான் ஃபேமிலியோட அம்மா அக்காங்களோட வரும்போது ஒரு சாப்பிட்டேன், எனக்கு பிடிச்சிது. 2வது நானும் ஃப்ரெண்டு வரும்போது சாப்பிட்டோம். ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு பிடிச்சிருச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாட்டியும் வந்து டேஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கன்னே நம்ம ஏதோ கொலாபரேஷன் பண்ணுறோம் அப்படி கிடையாது. வந்து நல்ல விஷயம் தான் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். பட் இப்பவும் அதே மெயின்டைன் பண்ணுறாங்களா, இந்த வாட்டி எங்களை எதுவும் அவங்க வந்து ஹர்ட் பண்ணலையா அப்படின்றத வந்து டேஸ்ட் வகையில் நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம். வெளியே அதை வந்து மெய்மறந்து சாப்பிட்டுட்டோம். அதனால் சாரி, உங்களுக்கு அந்த விஷுவல்ஸை வந்து காட்ட முடியல. பட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. எனக்கு ஒரு டைப் ஆஃப் பிரியாணி பிடிக்கும், இந்த பாய் வீட்டு கல்யாண பிரியாணின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. ஸோ அந்த டைப் ஆஃப் பிரியாணி அது கண்டிப்பாக போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே, இதோட நாங்கள் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. டைரெக்டாக மதுரை கிளம்பி போயிட்டே இருந்தோம். ரொம்ப மிட் நைட்டில் நாங்கள் மதுரை போய் சேர்ந்துட்டோம். ஓகே, நம்ம நேற்று மிட் நைட் மதுரைக்கு வந்தோம். இப்போ வந்து விடிகாலில் எழுந்து உட்காந்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி நம்ம வந்து வெளியே போய் ஊர் சுற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின ஒரு முக்கியமான விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். கோல்டு, FD இதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். இப்போ இந்த ஒரு காயினோட ரேட் 68 ரூபாய். 2023 வருஷத்துல பிட்காயின் மதிப்புல 1% அளவுக்கு இந்த காயினோட மதிப்பு உயரும். கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ண டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் PNP காயின்ஸ். இதுதான் வந்து உலகத்தோட முதல் ரெகுலேட்டட் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லலாம். சோ மினிமம் ஒருத்தர் வந்து 100 டோக்கன்ஸ் வரைக்கும் PNP காயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். சோ ஒருத்தர் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு இவ்வளவுதான் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இது மேல இன்வெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸும் அதிகம். ஆல்சோ மார்க்கெட்ல இப்போ இதுக்கு நிறைய டிமாண்டும் இருக்கு. இந்த PNP காயின்ஸ் தான் வந்து முதல் ரெகுலேட்டட் கிரிப்டோ கரன்சின்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன ரெகுலேட்டட் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு நீங்க கேட்கலாம். பொதுவா வந்து கிரிப்டோ கரன்சி யார் வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படிங்கிற டிரான்ஸ்பரன்சி வந்து நமக்கு தெரியாது. பட் இந்த PNP காயின்ஸை பொறுத்த வரைக்கும் KYC டீடைல்ஸ் ரொம்ப கட்டாயம் அப்படிங்கிறதுனால நம்பி நீங்க இதை வாங்கலாம். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டட் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மான ஹீலியோஸ் டாக்ஸையும் ஹீலியோஸ் குரூப் வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ இது வந்து கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்கே ஒரு புதுவிதமான கான்செப்டா இருக்கும். இந்த PNP
PNB காயின் சேஃப் ஆனதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். உலகத்திலேயே முதல் முறையா கிரிப்டோ மார்க்கெட்கான லைசன்ஸ் வாங்கின காயின் வந்து PNB காயின் தான். சோ நீங்க தாராளமா பயப்படாம இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நீங்க 1000 காயின்ஸ் மேல வாங்கும்போது உங்களுக்கு ஒரு பிசிக்கல் காயின் அண்ட் ஒரு கார்டு கொடுப்பாங்க. சோ உங்க காயினோட மதிப்பு வந்து கூட கூட அந்த கார்டுல வந்து அது அப்டேட் ஆயிட்டே இருக்கும். இந்த PNB காயின்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த லிங்க் மூலமா நீங்க போகும்போது உங்களுக்கு போனஸும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க பண்ண போற ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் 10% கேஷ் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இப்போ இதுக்கு அடுத்து ஹோட்டல் போகிறது தான் மெயின் பிளானே. ரெடி ஆயிடுச்சு எல்லாருமே. அந்த ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டு அதோட ரிவ்யூலாம் என்னென்னு நாங்கள் போய் சொல்கிறோம். ஸோ கட் பண்ணால் அங்கே ஹோட்டலில் மீட் பண்ணுவோம். ஓகேவா? ஆன் தி வேல கொஞ்சம் மாண்டேஜஸ் பார்ப்பீங்க. மதுரையில சந்திரன் மெஸ்ன்னு ஒரு ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி எங்களோட நண்பர் வந்து கூட்டிட்டு போயிருந்தாரு. அங்கே மெஜ்ரா சிக்கன் சொல்லிட்டு ஒரு சிக்கன் ஃப்ரை அண்ட் ஆல்சோ வந்து நெஞ்சு சாப்ஸ், இது ரெண்டும் அங்கே ரொம்ப ஃபேமஸ், நல்லா இருக்கும்னு சொல்லி சாப்பிட வச்சாரு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எல்லா ஃபுட்டுமே எங்களுக்கு ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அழகர் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பணும். போகிற வழி வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அழகர் வந்து ஆற்றுல இறங்குற அந்த திருவிழா இருக்கு இல்லையா, அதை பற்றியும் எங்கள் ஃப்ரெண்ட் வந்து பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தாங்க. வழியில் நிறைய மண்டபங்கள்லாம் காட்டினாங்க. அந்த திருவிழா டைமில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த மண்டபங்களை வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. கோயிலோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிட்டோம். அண்ட் உள்ள கிட்ட நெருங்கும் போது தான் எங்களுக்கு வந்து ஞாபகம் வந்தது, நம்ம இவ்வளோ சிக்கன்னு மட்டன்னு கட்டுன்னு கட்டிட்டு வந்தோமே, இவ்வளோ நான்வெஜ்ஜும் எப்படி நம்ம இப்போ கோயில் போகிறதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே யூட்டன் அடித்து வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். ஓகே, அழகர் கோயிலுக்கு போகல, அப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது பண்ணையாரும் பத்மினியும் படம் ஷூட் பண்ண அந்த ஷூட்டிங் ஹவுஸ் போகலான்னு ஒரு பிளான் பண்ணோம். அண்ட் என்னோடய ஃப்ரெண்டு வந்து சாக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு காலேஜில் படித்தார். அந்த காலேஜோட ரூட் வழியாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அப்படியே அந்த காலேஜே எங்களுக்கு வழியில் காட்டினார். அண்ட் அதை தாண்டி நாங்கள் வந்து அந்த பண்ணையாரும் பத்மினியும் ஹவுஸ்க்கு ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். வல்லாளப்பட்டி அப்படிங்கிற ஊரில் தான் இந்த பண்ணையாரும் பத்மினியும் ஷூட் பண்ண அந்த ஹவுஸ் வந்து இருக்குது. ஸோ அதை நோக்கி நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு கோயில் வந்துச்சு, அதை தாண்டோன்னே இந்த வீடு வந்துச்சு. பட் அந்த வீடு வந்து பூட்டி இருந்தது. ஸோ அந்த சாவி யார்கிட்ட இருக்குமோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி அந்த சாவி வர வரைக்கும் நாங்கள் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் அங்கே 2 ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அது கூட பிரபா கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்தில் சாவியும் வந்துருச்சு. அந்த வீட்டையும் ஓப்பன் பண்ணி காட்டினாங்க. பட் அதை நான் நெக்ஸ்ட் vlogல உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன்.